டேட்டிகா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா வெங்காயத்தை வச்சே கிறிஸ்பியான சமோசா, அதுவும் டீ கடை ஸ்டைல்லையே வீட்டில் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். போடுவோம். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்புத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சா போதும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை 5 to 10 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். மாவை நம்ம நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். தவாவில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா சமோசா ஷீட்டையும் பண்ணி எடுத்துக்கிறேன். சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தான் ரொம்ப மெயின். வெங்காயம் நல்லா வதங்கினா அப்போ தான் நமக்கு மசாலா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சமோசா ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு சமோசா ஷீட்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சமோசா ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நேராக கட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் சைட் கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சைட் கட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்றுத்துலேயே நமக்கு 3 கிடைக்குது. இந்த எட்ஜை எடுத்து நீங்கள் இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணி இதை அப்படியே டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோன் வந்துடும். இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணிக்கலாம். சமோசா சீட்டை நம்ம சீல் பண்ணுறதுக்காக நான் மைதாவையும் தண்ணியும் கலக்கி வச்சுருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. இதில் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம சமோசாவாக போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சமோசா செய்யும் போது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இல்லைனா சமோசாவில் கிறிஸ்பினஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மேலே கருகி போயிருக்கும், உள்ளத்தை வேகாமல் இருக்கும். நம்மளோட டீ கடை சமோசா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டைமில் கடையில் வாங்கி சாப்பிட்றது சேஃப் கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். உருளைக்கிழங்கு சமோசா செய்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சமோசா ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிறிஸ்பியாக இந்த மசாலா கூட சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.